அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை, அந்த கோட்டையில் யாரையும் கை வைக்க முடியாது. அதிமுக செல்வாக்கான இடம், அந்த இடத்துல அதிமுகவை தவிர மக்கள் யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு வந்தார். ஆனால் அந்த கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுந்துருச்சு. இப்போ திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், நாமக்கல் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு வந்துருச்சு. அந்த கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்ட அந்த ஓட்டையை எடப்பாடி பழனிசாமி எப்படி அடைக்க போகிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிட்டார். அந்த மாநாட்டில் அவர் பேசுகிறாரு, இது எங்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா கூட்டணி கட்சிகளும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு சொல்லிட்டார். அதாவது எப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கி கூட்டணி ஆட்சி விரும்பாத எந்த கட்சிகளுமே கிடையாது. அதிமுக, திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி விரும்புகிற கட்சிகள் தான். இன்றைக்கி இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, பாட்டாள் மக்கள் கட்சி, விசிக, இது தேமுதிக, இவங்க எல்லாருமே கூட்டணியை விரும்பக்கூடிய, நம்ம எத்தனை முறை ஒவ்வொருத்தரோட பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சாலும் வெறும் எம்எல்ஏக்களை தான் இருக்கிறோம். நம்மளால் ஒரு மந்திரியாக கூட ஆக முடியலை அப்படிங்கிற இயக்கம் எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது. அவன் விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காரு. எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் தெரியல. கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய வாக்குகள் சிதறாமல் எங்களுக்கே விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் கலந்து கொள்ள வந்தவருக்கு செம்மையான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. சினிமாவையும் அரசியலையும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிரிக்கவே முடியாது. எல்லாருமே சினிமா துறையில் ஒட்டியே தான் வந்தவங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, கலைஞர், இவங்கெல்லாம் சினிமாவை சார்ந்து அப்படியே அரசியலுக்கு உள்ளே வந்தவங்க. அரசியலில் இருந்தாலும் தன்னுடைய கொள்கைகளை, கட்சியினுடைய கொள்கைகளை எல்லாமே சினிமா மூலம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு காலத்தில் சொன்னாங்க, கூட்டம் கூடுனா எல்லாருக்கும் ஓட்டு விழுந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி மக்கள் அந்த சூழ்நிலை கிடையாது. யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள பார்க்கத்தான் இன்றைக்கி போகிறாங்களே தவிர மற்றவங்க யாருமே அப்படி போகிறதும் கிடையாது. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் கோவை விமான நிலையத்தில் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க கட்சியினுடைய தொண்டர்கள். விஜய்க்குன்னு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் செல்வாக்கு இருக்குது. அந்த ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு தொண்டனாக மாறி இருக்கிறாங்க. அப்படி தொண்டனாக மாறும்போது அவர்கள் கொடுக்குற அந்த உற்சாகம் இருக்குது பார்த்திங்களா, மிகப்பெரிய அளவில் அளப்பரிய. இன்றைக்கி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்குது. பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை தமிழகத்தில் பிஜேபி இருக்குன்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்திட்டு போயிட்டார். எங்கள் கட்சி இத்தனை செல்வாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு மாஸ் லீடராக பிஜேபியினுடைய தலைவராக இருந்தார். அவரை நம்பி வந்த இளைஞர்கள் நிறைய பேர் அண்ணாமலை நம்பி பிஜேபிக்குள்ள அரசியலுக்கு வந்தாங்க. அண்ணாமலை தமிழகத்தினுடைய பிஜேபி தலைவராக இருந்தால் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல சிக்கல் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும் சொல்லி பிஜேபி மத்திய தலைமை என்ன பண்ணுச்சுன்னா அண்ணாமலை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க. அந்த நயினார் நாகேந்திரன் வந்த உடனே இளைஞர்கள் கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க. அண்ணாமலையை நீக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சோர்வு அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ விஜயின் ரசிகராக இருந்தவர்கள் பிஜேபியில் இணைந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே திரும்பவும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இன்றைக்கி விஜய் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி மேடை தூரம் பேசுவார். நம்ம இளைஞர்களை ஒருங்கிணைக்கணும், இளைஞர்கள் தான் நம்ம கட்சியினுடைய பலம் அப்படின்னு பேசுவார். ஆனால் அந்த இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்கு என்ன வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னா எந்த வேலையுமே செய்ய கிடையாது. தான் பொதுச் செயலாளராக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருந்துட்டார். இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் தான் அத்தை பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. இன்றைக்கி அதிமுகவினுடைய வாக்குகள் இன்றைக்கி விஜய் பக்கம் போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. விஜய் யாரை எதிரி அப்படிங்கிறத தீர்மானித்து தான் களத்தில் இறங்கியிருக்கிறார். மக்கள் போராட்டங்களில் இறங்காமல் இருந்தாலும், சினிமா துறையில் நடிச்சுக்கிட்டு இருந்து மக்கள் போராட்டத்தில் இறங்காமல் இருந்தாலும், அப்பைக்கப்போ திரையில் கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாலும், முழு அரசியல்வாதியாக ஆன பின்னாடி இன்றைக்கி ஓரளவு மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. மக்களுடைய மனங்களை இடம்பெறணும், அப்போ தான் நம்ம முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு நிறையாவே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சினிமா துறையை விட்டுட்டு இன்றைக்கி அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார். நாளை தேர்தல் களத்துலேயும் சந்திக்க போகிறார். இன்றைக்கி விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதிமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் நமக்கு சேரும். எந்த காலத்திலும் நம்ம அதிமுகவை
நம்ம வந்து பேசக்கூடாது. அப்படி பேசி அவர்கள்ட்ட ஒரு முரண்பாடு ஏற்பட்டதுன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு வந்து வாக்களிக்க வந்து தயங்குவாங்க. அதனால் அதிமுக இரண்டாக பிளந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு எதிர்க்கட்சியாக நம்ம தான் முன்னிருக்கணும்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு மேடைகளையும் பேசுகிறாரு. திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறார். அதிமுகவை பொருட்படுத்தவே இல்லை. அதிமுகங்கிற கட்சி தமிழகத்தில் இருக்காங்கிறதே அவர் வந்து நினைக்கவே இல்லை. அதிமுக கிடையாது, திமுக அதுக்கு மாற்று தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து களத்திலே வந்து இறங்கியிருக்கிறார். மத்தியில் வந்து பிஜேபியும் எதிர்க்கிறாரு, மாநிலத்தில் திமுகவும் எதிர்க்கிறாரு. இன்றைக்கி அறிக்கையிலும் வெளியிட்டுருக்காரு. அவர்களுடைய தொண்டர்கள் மாவட்டம் தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் இப்போ களத்தில் இறங்கி போராடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுக ஒன்றிணைந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா. இன்றைக்கி அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு உள்ளே வச்சு இன்றைக்கி ஒருங்கிணைந்து தேர்தல் களத்தை சந்தித்தா எப்படி இருக்கும்னா, தேர்தல் களம் சூடு பிடிக்கும். விஜயனுடைய ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்கு மட்டும்தான் வாங்குவார். அந்த மாதிரியான நிலை தான் ஏற்படும். இப்போ விஜய் வந்து புதுசாக அரசியல் களத்துக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா இங்கே நம்ம மக்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடாமலாம் கிடையாது. இப்போ சீமான் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுத்தாங்க. அவரவர்களுக்கு வாக்கும் விழுந்தது, இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஒரு புதுசாக கட்சி உருவாகுது, புதுசாக சின்னங்கள் வருது, புதுசாக மக்கள் வாக்கு அளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விஜய்க்குன்னு தமிழகத்தில் ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அந்த ரசிகர் பட்டாளம் எல்லாமே இன்றைக்கி வந்து தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து விஜய்க்காக ஓட்டு கேட்க தயாராகிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு இது ரொம்ப பலவீனப்படுத்திட்டார். அண்ணாமலை ஈர்ப்பால் பிஜேபியை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து விஜயை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி கொங்கு மண்டலம் பிஜேபிக்கும் அடி விழுகுது, அதிமுகவுக்கும் அடி விழுகுது. இப்போ அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் இந்த அரசியலை கொண்டு போக முடியும். இப்போ பிஜேபி அதிமுக, அந்த அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அதிமுக ஒருங்கிணைக்க மாட்டோம், அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் என் தலைமையில் கட்சி நல்லா தான் செயல்படுது, நாங்களாம் வந்து ஒத்துமையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து 2027 அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம், இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரே தவிர அதுக்கான ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற ஒரே பயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்குள்ளே ஓபிஎஸ் வந்துட்டால் நம்ம சமாளிக்க முடியாது, நம்ம தலைமையின் கீழே அதிமுக செயல்படாது அப்படிங்கிறத அவர் உறுதியாக நம்புகிறார். அதனால தான் இணைப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறார். இப்படி பேசிட்டு இருக்க இருக்க என்ன ஆகுது அப்படின்னா, 2வது இடத்தை நோக்கி நகருது தமிழக வெற்றி கழகம். ஏன்னா ஒரு எதிரியை வந்து அவர் வந்து தீர்மானித்து அடிக்கிறார். விஜய் வந்து ஒரு எதிரியை தீர்மானிக்கிறார். தமிழகத்தில் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி திமுகவோட அனுசரணையாக செயல்படுறாரு. ஒருத்தரோட குற்றச்சாட்டு வைக்கும்போது மட்டும்தான் நீங்கள் திமுகவோட பேசுனீங்கன்னு சொல்கிறாரே தவிர, இவரே போய் இவர்கள் சார்ந்தவர்களே போய் திமுகவோடு குசலம் விசாரிச்சுக்கிட்டு அந்த தொழில் ரீதியாக ஒரு நட்பு ரீதியாக தான் இருக்காங்களே தவிர, வெளிப்படையாக மக்களை ஏமாத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போராட்டங்களை நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்து நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், திமுகவை வீழ்த்த போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாரு. இன்றைக்கி அதற்கான பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் மீட்டிங் தான் கோயம்புத்தூரில் நடக்குது. அதற்கு கோவைக்கு வருகை தந்த விஜய் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு வரவேற்பு. இங்கே வந்து அதிமுகவில் இருக்கிற இளைஞர்களும் பிஜேபியில் இருக்கிற இளைஞர்களும் இன்றைக்கி வந்து விஜயை நோக்கி நகர்றாங்க. இன்றைக்கி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டுறதுனால இது இங்கே வெற்றி பெற முடியுமா அப்படிங்கன்னா இந்த வட்டம் சாத்தியமே கிடையாது. கோயம்புத்தூரில் இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏக்கள் வருகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவுது. அப்படி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து வரணும், பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல ஓபிஎஸ் என்கிற ஒரு ஒற்றை மனிதன் அங்கே இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக வந்து வெற்றி பெறும். ஓபிஎஸை ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து தேர்தல் காலத்தை சந்தித்து வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சாருன்னா அதிமுகவோடு சேர்ந்தும் பிஜேபி மிகப்பெரிய அளவில் அழிவை தான் சந்திக்கும், தோல்வியை தான் சந்திக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டையை எடப்பாடி பழனிசாமி அடைக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த ஓட்டையை அடைக்கணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே வரணும். நன்றி, வணக்கம்.